பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் இந்த உலகத்துடைய கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் திரும்ப வரப்போகிறார். சுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா அதுதான் உண்மையும் கூட. அப்படி அவர் வரும்போது இந்த உலகத்தில் அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு வாசித்து தியானிக்க போகிறோம். அது ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம் இந்த தேசத்தின் மேலே வரப்போகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்தினுடைய முடிவு நாட்குள்ளே வந்துவிட்டோம். இன்றைக்கு வேதத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய சபைக்கு போயிடுற வார்த்தை கேட்க நேரம் இல்லை. அநேக சாக்கு போக்கிலே சொல்லுகிறோம். ஆனால் என்ன நடக்க போகுது தெரியுமா? ஒரு நாள் இந்த வசனத்தை நீங்க கேட்க நினைத்தாலும் கேட்க முடியாத ஒரு பஞ்ச காலம் இந்த உலகத்தினுடைய ஊரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் நீங்கள் தேடினாலும் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கவும் கேட்கவும் முடியாத ஒரு கொடுமையான நாட்கள் இந்த தேசத்தின் மேல வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்று பழமொழி சொல்வார்கள். இன்றைக்கு வாசல் திறந்திருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை வாசிக்க, தியானிக்க, சுவைக்க நீங்கள் தவறுவீர்களானால் ஒரு காலம் வரும், இந்த வார்த்தையை பார்க்க முடியாதபடி கேட்க முடியாத ஒரு கடுமையான பஞ்சத்து நாட்கள் வரும். ஆகாரக்குறைவால் வருகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவால் வருகிற பஞ்சம் அல்ல, வார்த்தை குறைவுகளால் வருகிற பஞ்சம் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய போகிறது. ஒரு நல்ல சத்தியத்தை கேட்க நீங்கள் ஓடினாலும் சத்தியத்தை கேட்க முடியாத நாட்கள் வரும். வசனத்தை வாசிக்க விரும்பினாலும் வாசிக்க முடியாதபடி நாட்கள் வரும். கடுமையான சட்ட திட்டங்கள் தேசத்தின் மேல் வரப்போகிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கே இப்பொழுதே இந்த வார்த்தைகளை உட்கொண்டு விடுங்கள். இந்த வார்த்தைகளை தியானித்து உங்கள் இருதயமாகிய பலகைகளில் அவைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரப்போகிற பஞ்ச நாட்களுக்கு தப்பி பிழைக்க ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையை கனம் பண்ணுங்கள். உங்களுடைய உயிர் மூச்சாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பஞ்ச காலத்துக்கு தப்பித்துக் கொள்ள வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, வரப்போகிற நாட்கள்ல இந்த வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகுதுன்னு எழுதியிருக்கிறீங்க. அதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே சேர்த்துக் கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.